கர்நாடகாவில் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்த நாமக்கல்லைச் சேர்ந்த சரவணனின் உடல் பாகங்கள் சொந்த ஊருக்கு கொண்டு வரப்பட்டு இறுதிச் சடங்குகள் நடத்தப்பட்டு தகனம் செய்யப்பட்டது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பிரதாப்பிடம் கேட்கலாம். பிரதாப், நாமக்கல்லில் நடைபெற்ற சரவணன் உடல் அங்கு எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறது. இது குறித்த உங்களுடைய கள அறிவிக்கை என்ன? நிச்சயமாக மோகன்ராஜ், கர்நாடகா மாநிலம் உத்தர கன்னடா மாவட்டம் ஸ்ரீரூப் பகுதியில் கடந்த 16ஆம் தேதி நிலச்சரிவில் மற்றும் காட்டாறு வெள்ளத்தில் சிக்கியதில் தமிழகத்தை சேர்ந்த எல்பிஜி டேங்க் லாரி ஓட்டுநர்கள் நாமக்கல் சாத்தியங்காரப்பட்டி சின்னண்ணன், தருமபுரி கல்லாவி முருகன் ஆகியோர் சடலமாக கண்டெடுக்கப்பட்டனர். நிலச்சரிவில் சிக்கிக்கொண்ட நாமக்கல் கரையாம்புதூரை சேர்ந்த ஓட்டுநர் சரவணன் உடலை மீட்பதில் சிரமம் ஏற்பட்டது. கடந்த 10 நாட்களுக்கு பிறகு ஒருவரின் இடுப்பிற்கு கீழ் உள்ள உடல் பாகம் மட்டும் கிடைத்த நிலையில் மாதிரிகளை சேகரித்து வைத்து அடையாளம் தெரியாத நபரின் உடல் பாகங்கள் என கர்நாடகாவிலேயே புதைத்து விட்டனர். இந்த நிலையில் மாதிரிகளை வைத்து DNA பரிசோதனையில் சரவணனின் உடல் பாகம் என தெரிய வந்துள்ளது. இந்த சூழலில் லாரி ஓட்டுநர் சரவணனின் குடும்பத்தார் மற்றும் உறவினர்கள் வேண்டுதலுக்கு இணங்க அவரது உடல் பாகங்கள் இன்று நாமக்கல் வந்தடைந்தது. நாமக்கல் சேந்தமங்கலம் சாலையில் உள்ள நகராட்சி மின்மயானத்தில் இறுதி சடங்குகள் செய்து தகனம் செய்யப்பட்டது. இதில் அவரது குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். 10 நாட்களுக்கு முன்னர் லாரி ஓட்டுநராக சென்ற சரவணன் தற்பொழுது அவரது பாதி உடல் பாகங்கள் மட்டும் கிடைக்கப்பட்டது. அவரது குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் மத்தியில் பெருத்த சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. மோகன்ராஜ், நன்றி. உங்கள் தகவல்களுக்கு நன்றி பிரதாப்.